வணக்கம் லைனிங் பார்த்துருக்கு பேச பேசிட்டு இருக்கேன். நாம எதை இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெசிடென்ட் ஈவில் 6 அந்த கேமோட ஒரு ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா, இந்த கேம ரிவ்யூ பண்றதுக்கு எந்த ஒரு விதத்திலுமே பார்த்தீங்கன்னா, தகுதியே இல்லாத ஒரு கேம் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்திருக்கு. எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு இந்த கேம எந்த ஒரு மைண்ட் செட்ல ப்ளே பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஏன்னா, ஒரு சில கேம ஓவர் ஹைப்பா ப்ளே பண்றப்போ கூட நமக்கு அது ஒழுங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மைண்ட் செட் வந்து இந்த ரெசிடென்ட் ஈவில் 6 விளையாடுறப்ப எப்படி இருந்தது அப்படிங்கிறத மட்டும் நான் இப்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஏ நோயர் விளையாண்டுட்டு ஒரு ஷூட்டர் கேம் விளையாடணும். ஏன்னா, எல்ஏ நோயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் கேமா இருக்கும். நான் எதிர்பார்த்தது ஒரு ஃபுல் ஃபிளெஷ்டான ஷூட்டர் கேம். அப்படி சும்மா யோசிச்சுட்டு இருக்கப்ப, என்ன விளையாடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஞாபகம் வந்த கேம் தான் ஒரு ரெசிடென்ட் ஈவில் 5. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு விளையாண்டு முடிச்ச ஒரு ஸ்டோரி கேம்னாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவில் 5 தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த பார்ட்டான ரெசிடென்ட் ஈவில் 6 நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. நான் Steamல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிடென்ட் ஈவில் 6 ஒரு ₹300 இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பை பை பண்ணேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா ரிவ்யூயுமே பார்த்தேன். எந்த ஒரு ரிவ்யூவுமே பாசிட்டிவா கிடையாது. நான் எதிர்பார்த்தது எந்த ஒரு இடத்துலயுமே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியா எந்த விதத்தையுமே எனக்கு இ இம்ப்ரெஸ்ஸே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஜாம்பி ஷூட்டர் கேமா மட்டும் இருந்தா போதும். ஷூட் பண்ணா ஜாலியா இருந்தா போதும். ஷூட் பண்ண ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருந்தா போதும். அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருந்தது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே என்கிட்ட இல்ல. சுடுறதுக்கு 4 ஜாம்பி வேணும். அந்த மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த கேம நான் விளையாட ஆரம்பிக்கிறேன். கேமுக்குள்ள போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கேரக்டர் குடுத்துட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அவங்களோட ஸ்டோரி விளையாடுற மாரி குடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக் ஆயிருச்சு. இது என்ன ஆர்பிஜி கேமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா, எனக்கு ஆர்பிஜி கேம் மேக்ஸிமம் புடிக்காது. எனக்கு புடிக்காத ஒரு ஜானரும் அதுதான். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். இப்ப தான் கென்ஷின் இம்பாக்ட் விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் அந்த ஒரு கேம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குது. பேக் டூ ரெசிடென்ட் ஈவில். அதனால இந்த கேம் பிளேயோட டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறப்போ ஒரு 15 ஹவர்ஸ் கிட்ட வந்துருது. அப்ப தெரியுது நம்ம இந்த 4 ஸ்டோரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாண்டு தான் ஆகணும். பட் நம்ம எப்படி வேணா அது விளையாடலாம். எந்த ஒரு கேரக்டர் வேணா ஃபர்ஸ்ட் எடுத்து விளையாடலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு கேம் தான் இது. நான் வந்து எந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணேன்னா, லியோன சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் கிறிஸ வச்சு ஏற்கனவே நான் விளையாண்டுட்டேன். ரெசிடென்ட் ஈவில் 5ல நான் ஏற்கனவே விளையாண்டுட்டேன். அது மட்டும் இல்லாம ரெசிடென்ட் ஈவில் சீரிஸ்லயே லியானுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். அப்படி அந்த கேரக்டர் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிடென்ட் ஈவில் கேம ஆரம்பிச்சேன் லியான வச்சு. இந்த கேம் குடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குறதுலயே. வெறும் 3 மணி நேரம் தான் விளையாண்டேன். வெறுப்பாயி இந்த கேமையே டெலீட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இனிமேல் கொஞ்ச நாள் கழிச்சு விளையாடலாம் அப்படிங்கிற ஸ்டேட் கூட நான் போல. ஆன் த ஸ்பாட் வந்து நான் அந்த கேம் டெலீட் பண்ணேன். என்ன கேட்டீங்கன்னா, இந்த கேம் ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்தா கூட டவுன்லோட் பண்றதுக்கு அந்த டேட்டா ஒர்த் கிடையாது. அந்த மாரியான ஒரு கேம் தான் இந்த ஒரு கேம் தான். எக்ஸாம்பிள்க்கு நம்ம லியான வச்சுட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம எவ்வளோ நேரம் அந்த இடத்துக்கு போவோம்? நான் 3 மணி நேரம் விளையாண்டேங்க. அந்த 3 மணி நேரமும் அதே இடத்துக்கு போறான் போயிட்டே இருக்கான். எனக்கு அது கூட எனக்கு பெருசா பிரச்சனையே இல்ல. ஏன்னா நான் பெருசா ஸ்டோரி கூட எதிர்பார்க்கல. போற இடத்துலயாச்சும் ஏதாச்சும் வெரைட்டியா இருக்க வேண்டாமா? அதே பார்க்குறேன் ஒரு 5, 10 ஜாம்பியே திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ரிப்பீட்டடா ஒரே டைப் ஆஃப் ஜாம்பி தான் வருது. உங்கள இந்த ஒரு கேமு எந்த ஒரு இடத்துலயுமே எங்கேஜ் பண்ணாது. அதுக்கு பதிலா இரிட்டேட் பண்ணும். கேமிங்க பொறுத்தவரை மொத்தம் என்ன பொறுத்தவரை ஒரு 2 டைப் ஆஃப் இரிட்டேஷன் இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு லெவல் ரொம்ப டஃப்பா இருந்ததுன்னா, அது உங்களுக்கு ஒரு தடவ இரிட்டேட் பண்ணும். என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து குட் இரிட்டேஷன் தான் நான் சொல்லுவேன். உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு அதிகப்படுத்தும் அப்படி இருந்ததுன்னா. இன்னொரு டைப் ஆஃப் இரிட்டேஷன் என்னதுன்னா, "என்னடா இது? என்ன எலவுடா இது?" அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுதான் இந்த கேமே. எந்த ஒரு வெரைட்டியும் இல்ல. உப்பு சப்பே இல்லாத மாரி ஒரு கேம் போயிட்டே இருக்கு. நானும் சுட்டுக்கிட்டே போறேன். பட் எந்த ஒரு இடத்துலயுமே என்ன ஹூக் பண்ணவே இல்ல. ஒரு பர்ப்பஸே இல்லாம ஒரு கேம் விளையாடுற மாரி இருக்கு. எனக்கு அது கூட ஒண்ணும் பெருசா எனக்கு தெரியல. இந்த கேம் எந்த இடத்துல ரொம்ப புடிக்காம போச்சுன்னா, இன்வென்டரி தான். ஸோ ரெசிடென்ட் ஈவில் 5 எடுத்துக்கங்களேன். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பா ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அது கம்ப்யூட்டர் தான் விளையாட போகுது அப்டின்னாலுமே, அந்த ஒரு கேரக்டர உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்க அந்த கேரக்டரோட இன்வென்டரிய வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்டண்ட் ராட் குடுத்துட்டீங்கன்னு வைங்க, அந்த கேரக்டர் கிட்ட மிஷின் கன்னே இருந்தாலும் ஸ்டண்ட் ராட் வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இதுவே நீங்க அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு கன்னு, ஒரு பிஸ்டல் உங்கள்கிட்ட ஒரு பிஸ்டல் குடுத்துட்டு 2 புல்லட் 2 பேத்துக்குமே புல்லட்ட ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா,
ஒரு ஃபைட்டுன்னு வரப்போ, ஒரு பாஸ் ஃபைட்டுன்னு வரப்ப 2 பேருமே புல்லட்ட ஈஸியா காலி பண்ணிருவீங்க. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திணற மாரி ஆயிடும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்டல், ஷாட்கன் இந்த 2 கன்ன வச்சுக்கிட்டேன். அந்த கம்ப்யூட்டர் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் கன்னும், ரைஃபிளுமே நான் குடுத்துட்டேன். ஸோ, இப்டி கன்ன செப்பரேட்டா வச்சது மூலியமா, புல்லட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா தான் கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். அது மாரி புல்லட்ஸ செப்பரேட்டா கனெக்ட் பண்ணிக்குவேன். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு மெடிசின என்கிட்ட நான் கம்மியா தான் வச்சுக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர் தான் மெடிசின் குடுப்பேன். ஏன்னா, நான் எங்க இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன ஹீல் பண்ணிடும். ஸோ, அந்த அளவுக்கு அந்த இன்வென்டரிய பேஸ் பண்ணியே ஒரு சின்ன கேம் பிளே மாரி ரெசிடென்ட் ஈவில் 5ல அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஆனா, அதே இந்த கேம்க்கு வந்தோனே, இந்த இன்வென்டரிய பார்த்தாலே எனக்கு கடுப்பாவும். ஸோ, உங்களுக்கு காட்டுறேன். இந்த இன்வென்டரி பார்த்தா முதல்ல இன்வென்டரி மாரியாச்சும் இருக்கா ஃபர்ஸ்ட்டு? ஏதாச்சும் புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் இரிட்டேட் பண்றதுக்குன்னே ஒரு கேம் மாரியே இருந்தது எனக்கு. இதுல முக்கியமா அந்த கம்ப்யூட்டர் கேரக்டர் இதுலயும் ரெசிடென்ட் எவில் 6லயுமே வரும். பட் ஆனா அந்த ஒரு கம்ப்யூட்டர் கேரக்டர நம்மளால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு கேரக்டர் என்னென்ன பண்ணும் நம்மளால முடிவே பண்ண முடியாது. அது பாட்டுக்கு ஏதேதோ பண்ணும். ஏன்டா ரெசிடென்ட் எவில் 5ல தான்டா இப்படி ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்தீங்க. அத அப்படியே கன்டின்யூ பண்ணியிருந்தா கூட நல்லா தான்டா இருந்திருக்கும். ஏன் இந்த கிறுக்குத்தனமா யோசிச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணி திரிஞ்சாங்கன்னு தெரியல. ஸோ நான் முன்ன சொன்ன மாரி இந்த கேம 3 மணி நேரம் தான் விளையாண்டுருந்தேன். நான் சும்மா ஒரு கெஸ் பண்ணட்டுமா? அந்த ஸ்டோரி எப்படி போயிருக்கும்? அந்த லெவல் எப்படி போயிருக்கும்னு? ஸோ நம்ம இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்பி சுட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தேனா, இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு இருந்தீங்கன்னா, ஒரு மினி பாஸ் வந்திருப்பான். முக்கியமா அடிச்சு சொல்றேன், அந்த மினி பாஸும் வந்து புதுசாலாம் வந்தவன் மாரிலாம் இருந்திருக்க மாட்டான். ஏற்கனவே ஏதோ ரெசிடென்ட் எவில் 4லயோ இல்ல 5லயோ நம்ம ஏற்கனவே அதே மாரி டைப் ஆஃப் கேரக்டர் பார்த்திருப்போம். ஸோ அதே மாரி ஒரு மினி பாஸ் தான் ரிட்டர்ன் ஆயிருப்பான். ஸோ அவன நம்ம அடிச்சுட்டு போயிட்டு ஒரு வழியா அந்த இடத்த ரீச் பண்ணோம்னா, அங்க ஒரு பாஸ் ஃபைட் இருக்கும். ஸோ அவன கொன்னோம்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லியானோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். அதே மாரி தான் மீதி 4 பேத்தோட ஸ்டோரி இருந்திருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கெஸ்ல தான் சொல்றேன். நீங்க யாராச்சும் இந்த கேம விளையாண்டு முடிச்சிருந்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி யாராச்சும் இந்த கேம் விளையாண்டு முடிச்சிருந்தீங்கன்னா, இது மாரி தான் இருந்ததா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா என்ன விளையாண்டு வச்சதே சொல்ல முடியும். இந்த கேமுக்கு அவங்க பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே எஃபோர்ட்டே போடல. ஸோ இன்னொரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கார் டிரைவ் பண்ற மாரி ஒரு சீக்வென்ஸ் வந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸாம்பி வந்து திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் பண்ற மாரி ஒரு சீன் இருந்தது. அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சத்தியமா சொல்றேன். இந்த YouTube வீடியோல திடீர்னு பேய் வரப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும்ல. அதே சவுண்ட் எஃபெக்ட்ட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டவுடனே எனக்கு பயம் வரல. சிரிப்பாயிருச்சு. என்னடா இத போய் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இவ்ளோ செலவு பண்ணி கேம் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட ஒரிஜினலா இல்லையா? ஸோ இந்த ஒரு கேம பொறுத்தவரை ஒரு ஷூட்டர் கேமாவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. சரி அட்லீஸ்ட் ஒரு ஹாரர் கேமாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இல்ல எனக்கு போர் அடிக்காமயாச்சும் இருந்திருக்கணும். அதுவுமே பண்ணல. இது எதுக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ என்கிட்ட பேசிக்கா Steamல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய கேம் இருக்கு. ஆனா நெறைய கேம்ல என்னால ஒரு சில கேம்லாம் நெறைய விளையாடாமயே போயிருக்கேன். காரணம் என்னோட லேப்டாப் ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. அதனால என்னால விளையாட முடியும் அப்படின்னு வாங்கி விளையாட முடியாம போயிருக்கு. ஆனா எந்த ஒரு கேமுக்குமே நான் வருத்தப்பட்டதே கிடையாது. இது மாரி என்னால இப்படி விளையாட முடியாம போயிருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டதே எனக்கு கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கேம வாங்கிட்டேனேன்னு நான் வருத்தப்பட்டுருக்கேன். இது என்னால பேசிக்கா ரீஃபண்டும் பண்ண முடியாது. ஏன்னா நான் நெட் பேங்கிங்ல வாங்குனேன். லிட்டரலி தண்டமா போயிருச்சே அப்படிங்கிற மாரி எனக்கு இருந்தது. ஒரே ஒரு இடத்துல கூட இந்த கேம் அடேங்கப்பா! அப்படிங்கிற மாரி எந்த இடத்துலயும் சொல்ல முடியல. முக்கியமா என்னால கன்டினியூவா விளையாடவே முடியல. ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருந்தா நம்ம கன்டின்யூ பண்ணி விளையாடலாம். எதுவுமே நல்லா இல்ல அப்படிங்கிற சமயத்துல எப்படி விளையாட முடியும் ஒரு கேம? நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த கேம மறுபடியும் கன்டின்யூ பண்ணவும் மாட்டேன். அதுக்கு சுத்தமா ஒர்த் நீங்க வாங்குற ஐடியாக்கே இந்த கேம் இருந்ததுன்னா, தயவு செய்து வாங்கிறாதீங்க. ஸ்டோரியும் சரி, கேம் பிளேவும் சரி எதுவுமே நல்லா இருக்காது. விளையாடுறதா ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு ரெசிடென்ட் எவில் 5 கூட விளையாண்டுருங்க. ஏன்னா அது சூப்பரா இருக்கும். அந்த கேமோட செட்டிங் ஆப்பிரிக்காவாகட்டும், அது மட்டும் இல்ல ஜாம்பி வெரைட்டீஸ் நெறைய இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு கேம் எண்டிங்குமே இருக்கும். அந்த பாஸ் ஃபைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இத விளையாடுறதுக்கு தயவு செய்து நீங்க அத விளையாண்டுருங்க. இந்த கேம வாங்கணும்னு கூட யோசிச்சிராதீங்க. ஏன் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கூட விளையாண்டுறாதீங்க. எதுக்குமே இந்த ஒரு கேம ஒர்த்தே கிடையாது. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மனி. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.